தமிழால் இந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸோட லாகிங் ஸ்க்ரீன் வால்பேப்பரை எப்படி மாற்றுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெக் 360 நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கோசம் காத்துட்ருக்கு. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக இப்போ எல்லா கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 7 சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட லாகிங் ஸ்க்ரீன் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், அதுதான் வந்து விண்டோஸ் 7 லாக்கிங் ஸ்க்ரீனோட டிஃபால்ட் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் வால்பேப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்களோ, விண்டோஸ் 7 டெஸ்க்டாப் வால்பேப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் மாற்ற போகிறோம். ஸோ நான் அந்த யூஸ் பண்ணுற போகிற சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா ட்வீட் லாகின். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோஸ் 7 லாகிங் ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ஒரு 3 வால்பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். HD வால்பேப்பர்ஸ் 1080 பிக்ஸோட. இந்த 3 வால்பேப்பரும் வச்சு தான் வந்து செக் பண்ண போகிறோம். மேபி அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு 1 2 3 இந்த 3 வால்பேப்பர் தான் இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் லாகான் பேக்ரவுண்ட், சேஞ்ச் லாகான் ஸ்க்ரீன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே வந்து நம்ம இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுறேன். ஸோ அங்கே வால்பேப்பர் HD அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன வால்பேப்பர் இப்போ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து லார்ஜர் சைஸாக இருக்குது, அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ரஸ் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு எஸ்ன்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகி அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கும். ஸோ நம்ம ஒரு எஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ எஸ் கிளிக் பண்ண பிறகு உடனே வந்து இப்போ ஃபைல் கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. கம்ப்ரஸ் ஆகிட்டு இப்போ வந்து என்ன வால்பேப்பர்னா பழைய வால்பேப்பர் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன், பழைய பேக்ரவுண்ட் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இப்போது நம்ம லோட் பண்ணுற பேக்ரவுண்ட் வந்து அந்த இடத்துல போய் சேவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வருது. ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு ஓகே கொடுக்குறோம். இந்த ஓகே கொடுத்தோன்னா நியூ லாகான் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வருது. ஸோ இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே கொடுக்குறோம். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம என்ன வால்பேப்பரை அங்கே செலக்ட் பண்ணோமோ அதே வால்பேப்பர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ வாங்க இப்போ அடுத்த வால்பேப்பரை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம பழைய என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் அதே மாதிரி சேஞ்ச் லாகான் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரி ப்ரௌஸ் போவோம். ப்ரௌஸ் டெஸ்க்டாப் வால்பேப்பர். ஸோ ரெண்டாவதாக இந்த வால்பேப்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி பழைய வால்பேப்பரை வந்து டெலிட் பண்ணிவிட்டு புது வால்பேப்பர் இப்போது நம்ம கொடுத்த வால்பேப்பர் போய் சேவ் ஆகிடுச்சு. ஸோ சேம் நியூ லாகான் பேக்ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டெஸ்ட்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து லாக் ஆகிடும். ஸோ அதை பாருங்கள், அந்த வால்பேப்பர் நம்ம சேஞ்ச் பண்ண வால்பேப்பர் இந்த இடத்த வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த வால்பேப்பர்லாம் வேணாம், எனக்கு வந்து விண்டோஸ் 7 டிஃபால்ட் வால்பேப்பர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லாகான் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 லாகான் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் லாகான் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ மாறிடுச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிசியில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் கொடுங்க. என்ன பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.